இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. சரி, இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயப்பரப்பை கதைக்க போறோம் என்றால், அண்மித்த நாட்களிலே வெளியாகிய செய்திகளினுடைய அடிப்படையில் நாங்கள் கதைக்க போன விடயம் இந்த தூக்கத்துக்கும், அதாவது உறக்கத்துக்கும் நோய்களுக்கும் நிறையவே தொடர்பு இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அது நாங்கள் எங்களுடைய தவறினால் கொண்டு வருகின்ற நோய்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நித்திரை என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இவ்வளவு நேரம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்தந்த வயது பிரிவுக்கு ஏற்ற விதத்திலே குழந்தைகள் எவ்வளவு நேரம் உறக்கம் கொள்ள வேண்டும், ஒரு சராசரி வளர்ந்தவர்கள் எவ்வளவு தூரம், அதே போன்று பூரணமான மனிதர்கள் என்று சொல்கின்ற பெரியவர்கள் எவ்வளவு நேரம் நித்திரை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனால் எம்மில் பலர் எவ்வளவு நேரம் நித்திரை கொள்கிறோம் என்பதுதான் இன்றைய கேள்விக்குறியாக இருக்கிறது. சராசரியாக குறைந்தபட்சம் 6 மணித்தியாலமாவது பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்கிற விடயம் இருக்கிறது. குழந்தைகளை பொறுத்தவரையிலே அவர்கள் சொல்லப்படுகின்ற அவர்களுக்கான அந்த நித்திரை உறக்கம் என்கிற நேரம் குழந்தைகள் சில குழந்தைகள் நிறைய நேரம் நித்திரை கொள்வார்கள், சில குழந்தைகள் பகலிலே கொள்வார்கள், இரவில் கொள்வார்கள். அப்படியெல்லாம் அவர்களுடைய கணக்கு ஓரளவு சொல்லிக்கொள்ளலாம். அது பெரியவர்களுடைய கையில் தான் இருக்கிறது, குழந்தைகளை நித்திரை ஆக்குவதெல்லாம். பெரியவர்களுக்கு நாங்கள் பொறுத்தவரை பெரியவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் தான் அந்த உறக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் சிறியவர்களுக்கு பெற்றோர்கள் அல்லது உறவுகள் அதற்கான உறக்கத்துக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆனால் பெரியவர்களை பொறுத்தவரையிலே தாங்கள் தான் தங்களுடைய நித்திரையை தீர்மானித்துக் கொள்வார்கள். இத்தனை மணிக்கு நான் படுக்கப் போகிறேன், இத்தனை மணிக்கு எழுந்து கொள்ள வேண்டும் என்கிற விடயங்களில் அவர்கள் ஒரு தீர்மானத்தை வைத்திருப்பார்கள். அதிலும் முன்னைய காலங்களே அந்த நித்திரை என்பது ஒரு ஒழுங்குமுறையிலே இருந்தது. எல்லா வீடுகளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே லைட்ஸ் எல்லாம் நூத்து இரவு தூங்க சென்று விடுவார்கள். அதோ முன்னைய காலங்கள் ஆரம்ப காலங்களெல்லாம் 9-8 மணி என்றாலே இரவு நேர சாப்பாடை முடித்துவிடுவார்கள். பின்பு நித்திரைக்கு செல்கின்ற நேரம் தயாராகிவிடும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எத்தனை பேர் சரியான தூக்கத்துக்குள் இருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். அதாவது நாங்கள் உறங்க வேண்டிய நேரம் ஒரு 10 மணியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், அதிகாலையில் எழும்புகிறோம். அதே நேரத்திலே வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதிகாலையில் பரபரப்பாக இயங்குவோம். பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் என்றால் பெற்றோர் விடிய காலையில் எழும்ப வேண்டும். அதை விட பிள்ளைகள் வேலை கிளம்புவார்கள். அதே போன்று அலுவலகம் செல்கின்ற கணவன் மனைவி இருந்தால் அவர்கள் வேலை கிளம்பி போக வேண்டிய காலகட்டம். ஆனால் அவர்களுடைய தூக்கம் என்பது வேலைக்கு போக வேண்டியது ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் தூங்குகின்ற நேரம் பிழையாக இருப்பதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக நாங்கள் கதைக்க வேண்டும். என்றால் உறக்கத்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கிறது. புற்றுநோய்களுக்கு கூட உறக்கத்தினுடைய பாதிப்பு, அதாவது உறக்கம் சரியாக இல்லை என்றால் புற்றுநோய்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூட ஆராய்ச்சிகள் என்று சொல்லுகிறது. நாங்கள் உறக்கத்தை சரியாக மேற்கொள்ளாவிட்டால் அந்த விபத்துக்களை கூட நாங்கள் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம் வீதிகளிலே. அது மட்டுமல்லாமல் ஒரு உறக்கம் சரியாக இல்லவில்லை, அதாவது ஒரு 6 மணி நேர தூக்கம் சரியாக இல்லை என்றால் நாங்கள் பெரும்பாலும் அன்றைய நாளை சரியாக கழிக்க முடியாது. அதாவது எங்களுக்கு ஒரு களைப்பு, அல்லது எங்களுக்குள்ளேயே ஒரு சோர்வு, அல்லது எங்களுக்குள்ளேயே ஒரு மயக்கம், அல்லது எங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்வது, யார் எதை கேட்டாலுமே எடுத்தறிஞ்சு கதைக்கின்ற எரிச்சல் குணம் போன்ற விடயங்கள் எங்களுக்குள்ளேயே தொற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சரியான உறக்கத்தை கொள்ள வேண்டும். அதாவது சிலர் இரவிரவாக முழித்திருந்து ஒரு நாள் நித்திரை கொள்ளாவிட்டால் அடுத்த நாள் அவர்களுக்கு அந்த நித்திரை கொள்ளுகின்ற நேரம் அவர்கள் நித்திரை கொண்டு எழுந்து அடுத்த நாளை கழிக்கின்ற வரை அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். ஒரு நாள் தூக்கம் என்று நாங்கள் சாதாரணமாக சொல்லிவிடலாம். போனா போய்டு ஒரு நாள் தூக்கம் தானே, இதில் என்ன வரப்போ நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு நாள் தூக்கம் என்பது எங்களுக்கு பல உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது. எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்குள் மனசுக்குள்ளும் மூளைக்குள்ளும் பல எண்ண ஓட்டங்கள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். நித்திரை குழப்பத்தினுடைய தன்மை, ஓய்வு இல்லாத தன்மையினால் எல்லா இயக்கங்களும் எங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் ஏதாவது ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை, அல்லது ஒரு எரிச்சல்படக்கூடிய தன்மை, அல்லது எங்களுக்கு தலை வலிப்பது போன்று இருக்கும். அதே போன்று எதை சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகாத ஒரு தன்மை போன்று இருக்கும். அவை இது நிறையவே அந்த உணவு செமிபாடு அடைவதற்கும் நித்திரை தூக்கமும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போன்று உடல் உஷ்ணம் அதிகரித்தது போன்று இருக்கும். அதே போன்று தலை வலிப்பது போன்று இருக்கும். இந்த விடயங்கள் எல்லாம் நித்திரை ஒழுங்கில்லாத ஒரு காரணத்தினாலும் அதிகமாக வருகின்றது. அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குறைந்தது நாங்கள் 6 மணி நேரமாவது வளர்ந்தவர்கள் நித்திரை கொள்ள வேண்டும் அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 8 மணி நேரம் தான் ஒரு சராசரியாக வளர்ந்த நபர்கள் 8 மணி நேரம் நித்திரை கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் எத்தனை பேர் 8 மணி நேரம் நித்திரை கொள்கிறோம் என்பதே ஒரு கேள்விக்குறியான விடயம். ஆக குறைந்தது ஒரு 6 மணி நேரமாவது நித்திரை கொள்ளுங்கள் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் இன்று நித்திரை எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய ஓய்வுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய உடலில் இருக்கின்ற உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய இயக்கத்துக்கு. ஏனென்றால் மனிதர்கள் நித்திரை கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த உறுப்புகள் உள்ளிருந்து இயங்கி அது தன்னை புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு தன்மை இருக்கும். நாங்கள் அதை பலரும் புரிந்து கொள்வதில்லை. ஏன் புரிந்து கொள்வதில்லை என்றால் எங்களுக்கு அதை பற்றிய விளக்கங்கள் தெரியாது. நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் முழித்திருந்தால் எங்களுக்கு என்ன நஷ்டம் பெற போகிறது என்று. ஆனால் எங்களுக்குள் இருக்கின்ற உடல் அவயவங்கள் உறுப்புகள் தாங்கள் இயங்குவதற்கான நேரத்தை அப்பொழுதுதான் தேடி எடுத்துக்கொள்ளும்.
நாங்களாகவே அதை சரியாக அந்த நேரங்களில் அந்த உறுப்புகளுக்கு நாங்கள் நேரத்தை கொடுக்காவிட்டால் அந்த உறுப்புகள் சார்ந்த நோய்கள் ஏற்படவும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது நுரையீரலுக்கு எத்தனை மணி என்ற ஒரு விடயம், அதாவது நுரையீரல் இயங்கிக் கொண்டிருக்கின்றால் அது ஒரு தன்னுடைய சிறப்பான ஒரு இயக்கத்தை கொண்டு செலுத்துவதற்கு எத்தனை மணி என்று இருக்கிறது. இந்த மணிக்குள் தான் அது நாங்கள் ஓய்வு கொள்கின்ற பொழுது அந்த உறக்கத்துக்கு அது வழிவகுக்கும். அவ்வாறான பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தகவல்களை நாங்கள் புரிந்து கொண்டு அதை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு சிறப்பான ஒரு விடயம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு உறுப்புக்கும் அதன் பணியை செய்து முடிக்க 2 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த 2 மணி நேரமும் நாங்கள் அதாவது 2 மணி என்ற ஒவ்வொரு உறுப்புக்கு 2 மணி என்றால் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த உறுப்புகளுக்கு நாங்கள் ஓய்வை கொடுக்க வேண்டும். அது எங்களுடைய நித்திரை தூக்கத்தை தான் இருக்கிறது. விடியற்காலை 3 மணி முதல் 5 மணி வரை நுரையீரலினுடைய நேரமாக காணப்படுகிறது. இந்த நேரத்திலே சுவாச பயிற்சி செய்து காற்று மூலம் பெறும் பிரதான சக்தி உடலுக்குள் அதிகமாக சேர்த்தால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை பொழுதில் எழுந்திருந்தால் 3லிருந்து 5 மணி வரை நாங்கள் தியானம் செய்ய ஏற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆஸ்மா நோயாளிகள் இந்த நேரத்திலே மிகவும் சிரமப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கு அந்த நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது காலை 7லிருந்து 9 மணி வரை வயிற்றின் நேரம், இப்படி ஒவ்வொரு நேரம். இவை இரவு காலை 9 முதல் 11 மணிக்கு ஒரு நேரம், இப்படியே முற்பகல் பிற்பகல் என்று போய் 3 மணி 5 மணி மாலை 7 மணி என்றெல்லாம் இரவு 7 மணிலிருந்து 9 மணிக்கு அப்படியே போய் 9லிருந்து 11 நாள் அந்த நித்திர ஒழுங்கு நேரத்துக்கு வருவோம். அதாவது உச்சந்தலை முதல் அடிவயிறு வரை உள்ள 3 பகுதிகள் இணைக்கும் பாதை ட்ரிப்பிள் ஹீட்டர் என்பது ஒரு உறுப்பு அல்ல, ஆனால் அந்த இணைக்கும் ஒரு பகுதி. அந்த பாதை நேரத்தில் உறங்க செல்வது நல்லது. இந்த நேரத்தை நாங்கள் உறக்கத்துக்கு எடுத்து சொல்வது இரவு 9லிருந்து 11க்கும் நாங்கள் உறங்க செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு 11 முதல் 1 மணி வரை பித்தப்பை இயங்குகின்ற நேரமாகும். நாங்கள் நித்திரை கொண்டால்தான் அந்த இயக்கம் அங்கே அதிகரிக்கும். அதாவது பித்தப்பை இயங்கு நேரம். இந்த நேரத்தில் தூங்காது விழித்திருந்தால் பித்தப்பை இயக்க குறைபாடு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இரவு 1 மணி முதல் விடியற்காலை 3 மணி வரை கல்லீரலின் நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கவோ விழித்திருக்கவோ கூடாது. கட்டாயம் நீங்கள் நித்திரை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உடல் முழுவதும் ஓடும் இரத்தத்தை கல்லீரல் தன்னிடத்தை வரவழைத்து சுத்திகரிக்கும் நேரம் இது. இந்த பணியை நீங்கள் பாதித்தால் மறுநாள் முழுவதும் சுறுசுறுப்பு இல்லாமல் நீங்கள் அவதிப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை மிக முக்கியமான நேரங்கள். நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். நீங்கள் நித்திரை கொண்டால்தான் அந்த உறுப்புகள் எல்லாம் சரியாக செயற்படும். அவ்வாறு செயற்படுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு என்ன சொல்லும், உடல் நலமாக இருக்கிறேன் என்பதை காட்டிக் கொடுக்கும். இயக்கம் சீராக இருப்பது எங்களுக்கு ஒரு உணர்வு வரும். இல்லாவிட்டால் எங்களுக்கு ஏதோ எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு மயக்கம் அல்லது சோர்வு அல்லது ஒரு களைப்பு அல்லது மற்றவர்களை பார்த்து எரிந்து விழுவது போன்ற தன்மைகள் எல்லாம் உருவாகும். ஆகவே அது மட்டுமல்லாமல் நாங்கள் வீதிகளில் போகின்ற பொழுது எங்களுடைய நித்திரை தூக்க கலக்கம் மற்றவருடைய உயிர்களுக்கு ஆபத்தையும் கொடுக்கும். என்றால் விபத்துகளுக்கும் காரணமாக அமையும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் சரியாக ஒரு வேலையை செய்ய முடியாமல் அந்த வேலையில் இருக்கிறோம் என்றால் அங்கே நிர்வாகத்தினால் எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அது வீட்டில் ஒரு வேலையை சரியாக செய்ய முடியாமல் இருக்கும். எதற்கெடுத்தாலும் ஒரு பதற்றம் பரபரப்பு இருக்கும். ஆகவே இந்த விடயங்களில் நீங்கள் தூக்கத்தை நிறைவாக நித்திரை தூக்கம் என்பது நிறைவாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். ஆக குறைந்த 6 மணி நேரமாவது ஒரு அளந்த நபர் நித்திரை கொள்ள வேண்டும் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல ஒரு தூக்கம் என்பது ஒரு அடிப்படை, மனிதனுக்கு அடிப்படையான ஒன்றான தூக்கம் காணப்படுகின்றது. பலர் இந்த நித்திரையை ஏன் இழக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது வேலைப்படு ஒரு பிரதானமான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. பலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், காலையில் தங்களுடைய வேலைகளை செய்து முடிக்காமல் இரவில் விழித்திருந்து வேலை செய்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அதிகாலை 3 மணிக்கு தான் சிலர் நித்திரைக்கு செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடே காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் சொல்வார்கள் வேலைப்பழுவென்று. அது போலதான் அது காலைகளில் அதிகமாக கடினப்பட்டுவிட்டு சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உடல் வலி நோய் காரணமாக இவர்களுடைய நித்திரை பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த வேலைப்பளு என்பது பிரதானமாக காணப்படுகின்றது. நித்திரை கொள்வதற்கேற்ற நேரத்தை நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ற வகையில் நாங்களும் எங்களுடைய வேலைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக காணப்படுகின்றது. இவற்றை விட நித்திரை பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணங்களாக புகைப்பிடித்தல், அதாவது மது பழக்கம் என்பன குறிப்பிடப்படுகின்றது. அவை காரணமாகவும் இந்த தூக்க பிரச்சனை ஏற்படுகின்றது. அவற்றையும் தாண்டி எங்களுடைய உடலில் பல்வேறு நோய்கள் காணப்படுகின்ற போது சிலருக்கு அந்த நோய் நிலைமை காரணமாக தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுகின்றது. உடல் ரீதியான நோய்களில் சில சமயங்களில் அந்த தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுகின்ற போது அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது. வைத்தியரை நாட வேண்டும். ஏனென்று சொன்னால் தூக்கம் என்பது பிரதானமான அடிப்படையான ஒன்றாக காணப்படுகின்றது. நாங்கள் நோய் நிலைமை காரணமாக தூக்கமின்மையால் பாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நாங்கள் வைத்தியரை நாட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகின்றது. இந்த நோய் நிலைமைகளால் என்னென்ன பாதிப்பு, நித்திரை இல்லாதால் என்னென்ன நோய்
நிலைமைகள் எங்களுக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற போது இரத்த அழுத்தம் ஏற்படுகின்றது. இந்த இரத்த அழுத்தம் மாத்திரமில்லாமல் இதய கோளாறுகள் வந்து ஏற்படுகின்றது. உடல் எடை வந்து அதிகரிக்கின்றது. நாங்கள் அதிகமாக நித்திரை கொண்டாலும் சரி, குறைவாக நித்திரை கொண்டாலும் சரி, உடல் எடை அதிகரிக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. எங்களுக்காக குறித்த நேரம் 6 மணி நேரம் தொடக்கம் 8 மணி நேரம் வரைக்கும் உறங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் காணப்படுகின்றது. நாங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நித்திரை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுகின்றதாக காணப்படுகின்றது. அநேகமான விபத்துகளுக்கு இந்த நித்திரை பிரச்சனை காரணமாக அமைகின்றது. பலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நித்திரை கொள்ளாமல் வந்து இரவிரவாக அந்த நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வார்கள். அந்த சமயங்களில் திடீரென அந்த சாரதிக்கு தூக்கம் பெறுகின்ற வேளைகளில் அந்த குறித்த வாகனத்தில் இருப்பவர்களை பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகவே இந்த தூக்கத்தை நாங்கள் சரியான வகையில் பேணிக் கொள்ள வேண்டும். குறித்த நேரத்துக்கு நாங்கள் தூங்க பழக வேண்டும். அந்த நேரங்களில் நாங்கள் நித்திரை கன்று வைத்திருக்கின்ற நேரத்தை நித்திரை கொள்வதற்கு பழக வேண்டும். வேறு வேலைகளை நாங்கள் செய்யாது, எங்களுடைய குறித்த வேலைகளை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வந்து நாங்கள் நித்திரை கொள்ளாமல் இருக்கக்கூடாது. இந்த நித்திரையை நாங்கள் எவ்வாறு சரியான முறையில் பேண முடியும், எவ்வாறு சமநிலைப்படுத்த முடியும் என்று பார்க்கின்ற போது, நாங்கள் தூங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னர் தேநீர் வகைகள், இந்த பான வகைகளை அருந்துவதை முடிந்த வரைக்கும் குறைக்க வேண்டும். 2 மணி நேரத்திற்கு முன்னராகவே இவற்றை அருந்திவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த தேநீரில் இருக்கின்ற அந்த தேநீர் இருக்கிற குறித்த ஒரு அந்த பதார்த்தமானது எங்களுடைய உடலில் தூக்கத்தை ஏற்படுத்தாமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த தேநீரை நாங்கள் தூங்குவதற்கு முன்னர் அருந்துகின்ற போது அது எங்களுடைய தூக்கத்தை குறைக்கின்ற ஒரு நிலைப்பாடாக காணப்படுகின்றதாகவே 2 மணி நேரத்துக்கு முன்னராகவே நாங்கள் தேநீர் குடிபானங்களை குடிக்கின்ற போது 2 மணி நேரத்துக்கு முன்னராகவே நாங்கள் அவற்றை அருந்திவிட வேண்டும். அதுபோல வந்து அதிக உணவையும் நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்ள கூடாது. அது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக காணப்படும். இரவு வேளைகளில் நாங்கள் உறங்குகின்ற போது அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதுபோல வந்து இரவு நேரங்களில் உறங்காமலும் தூங்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் பல மணி நேரங்களாக, அதாவது உணவை உண்ணாமலும் தூங்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பல மணி நேரங்களாக உணவு உண்ண மாட்டோம். இரவு நித்திரைக்கு சென்றால் 8 மணி நேரத்துக்கு உணவு உண்ணாமல் எங்களுடைய உடல் இருக்கும். ஆகவே வந்து நாங்கள் உணவு உண்ணாமலும் தூக்கத்திற்கு செல்லக்கூடாது. அதே போல வந்து அதிக அளவான உணவுகளையும் உள்ளெடுத்துக் கொள்ளக்கூடாது. மேலும் பார்க்கின்ற போது வந்து தூங்குவதற்கு முன்னர் புகைக்க கூடாது. இந்த புகைத்தல் பழக்கமும் வந்து தூக்கத்தை தடுப்பதாக, தூக்கத்திலிருந்து எங்களை தூங்க விடாமல் செய்கின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே புகைத்தல் பழக்கத்தை நாங்கள் நிறுத்த வேண்டும். அதுபோல வந்து சர்க்கரை நோய், இதய நோய் உள்ளவர்கள் இருந்தால் வந்து அவர்கள் மருந்துகளை சரியான நேரத்தில் எடுக்க வேண்டும். அந்த மருந்துகளை அவர்கள் சரியான நேரத்தில் எடுக்கின்ற பட்சத்தில் மாத்திரமே அவர்களுக்கு குறித்த தூக்கம் சீரானதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த மருந்துகளுடைய தன்மையின் காரணமாக அவர்களுடைய தூக்கம் சீரற்றதாக காணப்பட்டு விடுகின்றது. மேலும் பார்க்கின்ற போது இந்த தொலைபேசி பாவனை, தொலைக்காட்சி, பலரை பார்க்கின்ற போது தொலைபேசியை பார்த்து கொண்டே உறங்குவவர்களாக காணப்படுகின்றனர். சிலர் தொலைபேசியை கையில் வைத்துக் கொண்டே அவ்வாறே உறங்கி விடுகிறார்கள். ஆனால் அது எல்லாம் தவறான செயல். 2 மணி நேரத்துக்கு முன்னராகவே நாங்கள் இந்த தொலைக்காட்சி, தொலைபேசி பாவனைகளை நிறுத்திவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் ஒரு புத்தகத்தில் ஒரு படித்த விடயமாக காணப்படுகின்றது. வெளிச்சத்தில் இருந்து நாங்கள் தொலைபேசிகளை பார்க்கலாம். அதே சமயம் நாங்கள் இருட்டில் இருந்து தொலைபேசியை பார்க்கின்ற போது அந்த தொலைபேசியில் இருக்கின்ற கதிர்கள் எங்களுடைய உடலை தாக்குவதாக இருக்கின்றது. பலர் என்ன செய்வார்கள், தூக்கத்துக்கு சென்று விட்டுத்தான் தொலைபேசியை பயன்படுத்துவார்கள். தொலைபேசியை பார்த்த வண்ணமே அவ்வாறு தூங்கி விடுவார்கள். இது எங்களுடைய உடலியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக கூறப்படுகின்றது. பல ஆய்வுகளும் இதனை வெளிப்படுத்தி இருக்கின்றது. முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த தொலைபேசி, தொலைக்காட்சி பாவனையை 2 மணி நேரத்திற்கு முன்னராகவே நிறுத்திவிட வேண்டும். அதே சமயம் நித்திரை கொள்ளுகின்ற போது இந்த இலத்திரனியல் உபகரணங்களை எங்களுக்கு அருகாமையில் வைத்திருக்க கூடாது. நாங்கள் தூங்குவதற்கென ஒரு அறையையோ அல்லது ஒரு இடத்தையோ நாங்கள் ஒதுக்கி இருப்போம். அந்த இடத்திலிருந்து சாப்பிடுவதையோ படிப்பதையோ தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சில சமயங்களில் சாப்பிட்டு விட்டு அந்த உணவு துகள்கள் இருக்கலாம். அதனால் வந்து பல பூச்சிகள் வரலாம். அல்லது வந்து அந்த நேரத்தில் உணவை உண்பதற்காக பல பூச்சிகள் வருகின்ற போது எங்களுடைய தூக்கம் அதனால் தடைப்படுகின்றது. நாங்கள் நித்திரை கொள்வதற்கென ஒரு இடத்தை தயார்படுத்தி வைத்திருந்தால் அதில் நித்திரை கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அது எங்களுக்கு ஏற்ற சூழலை நாங்கள் உருவாக்கி ஒரு இடத்தை வைத்திருப்போம். அந்த இடத்தில் வைத்து படிப்பது, அந்த இடத்தில் தான் ஹோம்வொர்க் செய்வது, இவ்வாறான வேலைகளை செய்கின்ற போது அந்த தூங்குவதற்கான ஒரு சரியான சூழல் அமையாதவாறு காணப்படுகின்றது. பலர் தூக்கம், மனதில் இருக்கின்ற நெருக்கடி காரணமாக பலருக்கு தூக்கம் வருவதில்லை. ஏனென்று சொன்னால் பலர் கூறுகின்ற ஒரு விடயம், இந்த காதல் தோல்வி அடைந்தவர்கள் அல்லது வந்து பிரச்சனைகள், பதகளிப்பு நிரம்பியவர்கள் எல்லாம் கூறுகின்ற வசனம் என்னவென்று சொன்னால், நித்திரைக்கு சென்றால் எனக்கு நித்திரையே வருவதில்லை, ஏனென்று சொன்னால் எனக்கு பல சிந்தனைகள் வருகின்றது என்று சொல்லுவார்கள். அவ்வாறான சிந்தனைகளை குறை
கேட்பதற்கு நாங்கள் எங்களுடைய மனதிற்கு பிடித்த பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்களை கேட்கலாம். எங்களுடைய மனதுக்கு பிடித்த மோட்டிவேஷன் சாங்ஸ் வந்து நாங்கள் கேட்கின்ற போது வந்து அது எங்களை திரும்ப தூக்கத்திற்கு எங்களை தயார்படுத்துகின்ற ஒரு முறையாக காணப்படுகின்றது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு பிடித்த மனதுக்கு பிடித்த பாடல்களை கேட்கின்ற போது மனதில் இருக்கின்ற சஞ்சலங்கள், மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள் விலகக்கூடியதாக காணப்படுகின்றது. அதுவே மன அமைதியை ஏற்படுத்தி விடுகின்றது. நாங்கள் சீரான தூக்கத்தை நித்திரையை கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதன் மூலம் எங்களுடைய உடலையும் நாங்கள் சரியாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். நோய் நொடிகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தூக்கம் என்பது ஒரு இயற்கையான ஒன்று. அதனை நாங்கள் சரியாக தூங்காமல் நோய்களை நாங்கள் வாங்கிக் கொள்வது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகவே காணப்படுகின்றது. ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் சீரான உறக்கத்தை கொள்ள வேண்டும், இல்லையா? உண்மையிலேயே அதாவது தூக்கம் என்பது எவ்வளவு மிக தேவையான ஒன்று என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் தூக்கத்தில் பல வகையான தூக்கங்களும் இருக்கிறது. குட்டி தூக்கம் என்று சொல்வார்கள், அல்லது ஒரு என்ன சொல்வது, கொஞ்ச நேரம் அலுப்புக்கு நான் நித்திரை கொள்கிறேன் என்று சொல்வார்கள். இப்படி பலவிதமாக தூங்குவார்கள். ஆனால் இந்த உண்ட பின், நாங்கள் சாப்பிட்ட பின் உடனடியாக தூங்குவது என்பதும் பெரிய ஒரு தவறாக சொல்லப்படுகிறது. நாங்கள் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு பின்புதான் தூங்க வேண்டும் என்பது வைத்தியர்களுடைய பரிந்துரையாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உண்ட உணவு உடல் வந்து ஏற்றுக்கொண்டு உள்ளுக்கே சென்று குடலை அடைந்து ஜீரணம் ஆகுகின்ற தன்மைகளுக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? சாப்பிட்டவுடன் அப்படியே உடனடி ஓடி போய் படுத்த பின்பு, நாங்கள் சொல்வது சரி, எல்லோரும் சொல்லுகிறோம், சாப்பிட்ட முன்பு கொஞ்சம் கூட சாப்பிட்டா படுக்கணும் போனான் இருக்கு, சோர்வா இருக்குன்னு சொல்லி போய் நித்திர கொள்ளுகிறோம். ஆனால் அது தவறு. உண்மையிலே சாப்பிட்ட பின்பு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் காலார எங்களுடைய வீட்டுக்குள்ளோ சரி அல்லது வீட்டு உராந்தியிலோ சரி கொஞ்சம் எழுந்து நடந்து திரிந்து கொஞ்சம் அப்படி இப்படி திரிஞ்சு விட்டு கொஞ்சம் இளைப்பாருக்கு இருந்து விட்டு கதிரையில் இருந்து விட்டு அதன் பின்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு பின்பு தான் நாங்கள் தூக்கத்துக்கு செல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் 10 மணிக்கு நித்திரை கொள்வர்களாக இருந்தால் 8 மணிக்கு நாங்கள் இரவு சாப்பாடை முடித்து விட்டு தூக்க கலக்கம் என்கிற விடயம் பெறுகின்ற பொழுது நாங்கள் செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு நித்திரை உடனடியாக வரும். ஆனால் சிலருக்கு வந்து நித்திரை வருவது போன்று இருக்கும், ஆனால் நித்திரைக்கு சென்றால் நித்திரை வராது. அவர்களுக்கு மனதிலே வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கு அவர்களுடைய யோசனை தான் காரணம். அது முடிந்தவரை கூடுதலாக நாங்கள் வந்து இரவு படுக்கைக்கு போகும்போது சொல்வார்கள், நித்திரை வருவதற்கான வழிமுறைகளாக இந்த பால் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து குடித்தால், கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இளம் சூடிலே குடித்தால் கொஞ்சம் நித்திரை வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று பழைய அம்மாக்கள், பழைய அம்மம்மாமெல்லாம் இதை சொல்லுவார்கள். சூடான பால் குடித்து விட்டு நித்திரைக்கு சென்றால் கொஞ்சம் தூக்கம் பெருமாக இருக்கும் என்று. இப்படி சில நுணுக்கங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருந்த அப்படி எங்களை நாங்கள் ஆசுவாசப்படுத்தி கொண்டு நித்திரைக்கு சென்றால் நல்ல நித்திரை தூக்கம் பெறும். அதுவும் இந்த வெக்க காலத்திலே கொஞ்சம் குளித்து விட்டு, இரவு நேரம் நன்றாக குளித்து விட்டு கொஞ்சம் வடிவா ஆறுதலாமரை இருந்து சாப்பிட்டு வடிவா கொஞ்சம் இளைப்பாறை விட்டு நாங்கள் நித்திரைக்கு சென்றாலும் நல்ல நித்திரை வரும் என்றால் அந்த தூக்கம் வந்து இதமாக இருக்கும் என்று. ஏன்னா வெக்க காலத்துக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்வது, ஒட்டி பிடிக்கின்ற தன்மையாக இருக்கும். வேர்வைகள் அது அங்காங்கு இங்கே ஒட்டி பிடிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். அப்படி குளிக்கின்ற பொழுது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னொரு விடயத்தை யோசிக்க வேண்டும். காலை வேளையிலே தூங்குவது என்பது மிக தவறான ஒரு விடயம். நாங்கள் தூங்கத்தானே சொல்லியிருக்கோம்னு சொல்லி நீங்கள் காலை வேளையிலே போய் தூங்கக்கூடாது. அதாவது சாப்பிட்ட கையுடன் நான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த பகல் தூக்கம் வந்து எங்களுடைய உடலுக்கு வந்து ஆபத்துன்னு சொல்கிறது. நோய்கள், அதாவது உடல் பருமன் ஏற்படுவதற்கு வாய்ப்பாகவும் அல்ல தொந்தி விழுவதற்கான வாய்ப்புகளாகவும் இந்த வயிறு வைப்பதுன்னு சொல்வார்கள். வயிறு தொந்தி விழுவதற்கான வாய்ப்பும் மற்றும் எங்களுடைய உடலிலே வந்து இப்படி காலை நேரத்திலே வந்து நாங்கள் கொள்ளுகின்ற தூக்கம் ஆரோக்கிய கேடு என்றும் சொல்லப்படுகிறது. உடல் பருமனுக்கும் வழிவகுத்துவிடும். ஆகவே காலை நேர தூக்கத்தை முடிந்தவரை எல்லோரும் இயலுமானவரை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நோய் நொடி என்கிற சந்தர்ப்பத்திலே நாங்கள் காலையிலே நித்திரை கொண்டு ஓய்வெடுப்பது என்பது அது வேறுபடி. ஏனென்றால் அது நோய் நிலையிலே நாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். அது கொஞ்சம் காலையில் நித்திரை கொண்டால் சுகமாக இருக்கும் என்கிறதுக்காக பலர் நித்திரை கொள்வார்கள். ஆனால் காலை நேர பகல் தூக்கத்தை தயவு செய்து நிறுத்தி இரவு நேரத்தை சரியாக தூக்கத்தை நீங்கள் மேற்கொண்டு வந்தாலே நோய் நொடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெறும் நாங்கள். குணம் மற்றும் நன்றி.